ஒரு 45 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 75 ரூபா ப்ரைஸில் கொடுத்துடலாம். ஒரு 85 ரூபா ஃபைனல் கொடுக்கலாம். இந்த நானோ கார் பார்த்தீங்கன்னா 2010 மாடலு, 3 ஓனரு. இருக்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 45 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது. 2 டயர் நியூ கண்டிஷனில் இருக்கும், 2 டயர் ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். மற்றபடி சின்ன சின்ன ஒர்க் மட்டும் பண்ணால் போதும், வண்டி தெளிவாக இருக்கும். ரன்னிங் எல்லாம் அருமையாக இருக்கும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 2014 மாடலு, 85 நம்பரு. இது பார்த்தீங்கன்னா 3 ஓனருங்க. இந்த வண்டியில் ஏசி மட்டும் ஒர்க் ஆகலை, இருக்குது, ஆனால் ஒர்க்கிங் இல்லை. வண்டி நல்லாயிருக்கும். இன்ஜின்லாம் குட் கண்டிஷனில் இருக்கும். 2 டோர் பவர் விண்டோ வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 75 ரூபா ப்ரைஸில் கொடுத்துடலாம். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா இது ஈரோடு நம்பர், லோக்கல் நம்பருங்க. இது சிங்கிள் ஓனரில் இருக்குது. ஏசி பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 85 ரூபா ஃபைனல் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா சுப்ரோ இருக்குது, மேக்ஸிமோ ப்ளஸ் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுப்ரோ மினி இருக்குது, 2022 மாடல் இருக்குது. அதே பெரிய வண்டி வந்து மேக்ஸி ட்ரக் இருக்குது, பவர் விண்டோட, இந்த பவர் ஸ்டேரிங்கோட. இது கவுந்தப்பாடிங்க, ஈரோடு ரோட்லிங்க. ஈரோட்டிலேருந்து கோபி போகிற வழியில் கவுந்தப்பாடிங்க, கிருஷ்ணா கன்சல்டிங். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பர் கேரி, வெறும் 10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். சிங்கிள் ஓனர், 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. ஷோரூம் கண்டிஷனில் வண்டி இருக்குது. இது 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குமா. பெட்ரோல் வண்டி. இதில் கேஸ் இருக்குது, என்டாஸ்மெண்ட் மட்டும் இல்லை. பெட்ரோல் ப்ளஸ் கேஸ் இருக்குது, என்டாஸ்மெண்ட் மட்டும் பண்ணலை. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2021 கடைசி 22 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. பவர் ஸ்டேரிங் மாடல், பெரிய வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஷோரூம் டயரில் தான் இருக்குது. இப்போத்துக்கு டயர் வேணுன்னா போட்டு கொடுத்துர்லாங்க. இல்லை நாங்கள் இப்படியே எடுத்து ஓட்டிகிட்டு நாங்கள் போட்டுக்கிறோம்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4.25 ரூபா கேட்குது, ஒரு 4.50 ஃபைனல் கொடுக்கலாம். தொட்டி எல்லாம் புது தொட்டி கண்டிஷனில் அப்படியே இருக்குமா. இது தொட்டி வளையக்கூடாதுன்னு உள்ளே கூட பட்டா கொடுத்துருக்காங்க, தெளிவாக இருக்கும். எல்லா வண்டிக்கும் ஸ்டெப்னி இருக்குது. ஒரு சில பக்கம் போனால் ஸ்டெப்னி இல்லை, ஜாக்கி இல்லைம்பாங்க. நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சேலம் நம்பர், ஒரே ஓனருங்க. இதுவும் 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டில் கொடுத்துடலாம். வண்டி மிக குவாலிட்டியாக இருக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா 98,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. வண்டி தெளிவாக இருக்கும். புது வண்டி எடுக்கிறதுக்கு இப்போ செகண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன வித்தியாசம்? பாதி ரேட்டு தாங்கண்ணே. நமக்கு வந்து பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா புது வண்டி எடுக்கிறவன் இன்றைக்கி 7 லட்ச ரூபா போட்டு எடுக்கிறான். நம்ம அதில் பாதி தான் கொடுக்குறோம். 3.5 லட்ச ரூபாய்க்கு வண்டி கிடைக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3.25 ஃபைனல் கொடுக்கலாம். அவங்க என்ன பட்ஜெட் எதிர்பார்க்குறாங்க, என்ன வண்டி வேணும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்குது, எடுத்து கொடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ளஸ் 2 ஓனரு. இதுவும் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ், 1 வருஷம் கரண்டில் கொடுத்துடலாம். வண்டி ஓரளவுக்கு தரமாக இருக்கும். ஏன்னா இது 10 வருஷம் ஆச்சு இல்லையா, ஓரளவுக்கு தரமாக இருக்கும். ரொம்ப மோசம்னு சொல்கிறதுக்குள்ள. இது பார்த்துட்டிங்கன்னா 2019 மாடல். இது என்னென்னா மரபாடி போட்டிருக்காங்க. இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கலாம். 3.25 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 2019 பெரிய வண்டிங்க. சுப்ரோவில் இது பெரிய வண்டி. BS4 சென்சார் வந்து கம்மியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க.